எலே இந்த சிஎஸ்கே பெருசா இல்லை இந்த எம்ஐ பெருசாடா? என்னங்க நீங்க ஐபிஎல் வரலாற்றிலேயே அதிக முறை ஃபைனல்ஸ் போய் அதுவும் 5 கப் அடிச்ச நம்ம சிஎஸ்கே தானே பெருசு. அண்ணே 6 தடவை ஃபைனல்ஸ் போய் அதுல 5 கப் அடிச்சா எம்ஐ தானே பெருசு. ஏலே சிஎஸ்கே தானே பெருசு. எம்ஐ தான்டா சிஎஸ்கே தானே பெருசு. எம்ஐ தான்டா பெருசு. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எவன் பெருசுங்கிறத அடிச்சு காட்டு. Hi, hello guys, you are watching Codeman with Harish and Bharat. தம்பி எங்கள்கிட்ட இருக்குது IPL season begins here. Yes, போன வீடியோ கமெண்ட்ஸ்லயே வந்து ஒருத்தங்க போட்டிருந்தாங்க இந்த மாதிரி பரத் ப்ரோ வந்து சிஎஸ்கே ஜெர்சில, ஹரிஷ் வந்து எம்ஐ ஜெர்சில வந்து ஒரு பூஜையை போட்டு விட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்துட்டோம். இந்த வீடியோல என்னடா சிஎஸ்கே வர்சஸ் மும்பை மேட்ச் ப்ரிவியூ போட போறீங்களா அப்படின்னு கேட்பீங்க. மேட்ச் ப்ரிவியூ மாதிரிலாம் கிடையாது. we are just going backwards. அதாவது சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இந்த எல் கிளாசிக்கோ ஓட பெஸ்ட் மேட்சஸ் எங்களுக்கான லைக் மும்பை, நான் வந்து மும்பை ஜெயிச்ச மேட்சஸ் தான் எனக்கு பெஸ்ட் மேட்சஸ், அவர் வந்து சிஎஸ்கே ஜெயிச்ச மேட்சஸ் தான் பெஸ்ட் மேட்சஸ். ஸோ ரெண்டு பேரும் ரெண்டு விதமான மேட்சஸ்களை டிஸ்கஸ் பண்ணி ரெண்டு பேருமே எங்களோட மெமரிஸை ஷேர் பண்ணிட்டு ஒரு நாஸ்டால்ஜிக் ஃபீலை வந்து கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை மேக் பண்ண வந்துருக்கோம். ஸோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நான் ஒரு 3 மேட்சஸோ பரத் ஒரு 3 மேட்சஸோ பேச போறாரு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ஒண்ணு கேட்க போறேன். அந்த கொஸ்டினுக்கான பதில் வந்து நாங்க கடைசியில சொல்லுவோம். அந்த கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடைசி தடவை எப்போ மும்பை ஃபைனல்ஸ் போனாங்க? இதெல்லாம் என்ன விஷயம்? கடைசியில எப்ப ஃபைனல்ஸ் வந்து முக்கியம் இல்ல, கடைசியா யாரு ஃபைனல்ஸ்ல உங்களை போட்டா அதுதான் முக்கியம். சரி, ஓகே, ஜோக்ஸ் அபார்ட். கொஸ்டின் என்னன்னா, சிஎஸ்கேக்கும் மும்பைக்கும் இத்தனை வருஷமா இத்தனை மேட்சஸ் நடந்துச்சுல, இதுல யார் வந்து லீடிங் ரன் கெட்டர் அப்படின்ற பதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. இந்த வீடியோ போயிட்டு இருக்கும் போது நீங்க எதிர்பாராத ஒரு பிளேயர் தான் வந்து அந்த லீடிங் ரன் ஸ்கோரரா இருப்பாரு. அது வந்து நான் சொல்லிக்க விரும்புறேன். சரி, இந்த கொஸ்டின் வந்து பதில் எனக்கு ஓரளவுக்கு தெரியும்னு வச்சுக்கோயேன், அது கமெண்ட்ல போடுங்க. நான் ஒரு கொஸ்டின் கேட்கறேன் இதே மாதிரி. ஸோ சிஎஸ்கே வர்சஸ் மும்பைல நிறைய மேட்ச் நடந்திருக்குல்ல, இதுக்கு நடுவில் நிறைய பேர் ஆடி இருப்பாங்க ரெண்டு டீமுக்குமே. ஆனா அதுல ஒரே ஒரு பிளேயர் மட்டும் தான் ரெண்டு டீம்லயுமே மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காங்க. when they are playing against சிஎஸ்கே வர்சஸ் மும்பை. சிஎஸ்கேலயே ஒரு மேட்ச் மேன் ஆஃப் த மேட்ச், மும்பையில ஒரு மேட்ச் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காங்க. அது யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த ரெண்டுமே கமெண்ட் செக்ஷன்ல போட்டு வைங்க. ஒரு சின்ன க்ளூ சொல்றேன். இது வந்து லைக் அவர் வந்து ஒரு பேட்ஸ்மேன், பேட்டிங் ஆல்ரவுண்டர்னு சொல்லிக்கலாம். ஆல்ரவுண்டர் சொல்ல முடியாது, அப்பப்போ போடுவார் போலிங். அதுதான் பேட்டிங் ஆல்ரவுண்டர், அப்பப்போ போலிங் போடுவார். பார்ட் டைமர், அவருமே ஒரு பார்ட் டைமர். டிஃபரண்டான பதில், நல்லா யோசிங்க. ஓகேங்களா? சோ வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பாரத், நீங்க சொல்றீங்களா? நானே சொல்றேன். ஓகே, சோ சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இந்த எல் கிளாசிக்கோ இப்பெல்லாம் இந்த நேம்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஆக்சுவலி சிஎஸ்கே மும்பைன்னு தான் பெருசா எனக்கு கிட்டானதே இல்லை. சரியா? என்ன பொறுத்த வரைக்கும் அது ரெண்டு டீம். எனக்கு பர்சனலா பார்த்தோம்னா நான் பிறந்த ஒரு மும்பை, நான் வளர்ந்த ஒரு சென்னை. ஓகேவா? சோ இந்த ரெண்டு தான் எனக்கு வந்து இருந்துச்சு. எவன் ஜெயிச்சாலும் எனக்கு பிளஸ் தான், எப்படி பார்த்தாலும் ஏம் பிசினஸ் சக்சஸ் தான் அப்படின்ற மாதிரி அந்த மேட்ச் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. எப்போ வரைக்கும் 2010 வரைக்கும். 2010, அதாவது நான் எப்பவுமே ஐபிஎல் வந்து மும்பைல தான் போய் பார்ப்பேன். எல்லாருமே என்ன சுத்தி இருக்கிற எல்லா ரிலேட்டிவ்ஸுமே மும்பை ஃபேன்ஸ். சரிங்களா? நான் அந்த 2010 ஐபிஎல் ஃபைனல்ஸ் நான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறப்போ நான் மட்டும் தான் என் வீட்டுல வந்து சிஎஸ்கே ஃபேன். என்ன சுத்தி இருக்கிற 24 பேர் கிட்ட பாப்போம்னு வச்சுக்கோங்க. இந்த மேட்சை 24 பேரும் மும்பை ஃபேன்ஸ். பொலாடு ஒவ்வொரு தடவை 4 அடிக்கிறப்போ கத்துன்னு கத்துறாங்க. அவங்க மட்டும் இல்ல, என்டையர் மும்பையே கத்துது. நான் மட்டும் அமைதியா என்னடா இது இப்படி போயிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கிறப்போ கேரன் பொலாட் விக்கெட்டை சொல்லி வச்செடுப்பாரு தெரியுமா தோனி. அப்போ என்ன சுத்தி இருக்கிற எல்லாருமே சைலண்ட்டுங்க. நான் மட்டும் எழுந்துச்சுன்னு கத்தன பாருங்க, எனக்கு இப்போ கூட எனக்கு கூஸ் பம்ப்ஸ் அதை நினைச்சாலே அப்படி இருக்கு. நான் கத்தன வான் கடைக்கே கேட்டிருக்கோம். அந்த அளவுக்கு நான் கத்திட்டு இருந்தேன். அந்த 10 வயசுல அந்த வாய்ஸ் வச்சு நீங்க என்னால இமேஜின் பண்ண பார்க்க முடியுது, ஹரிசாலி இமேஜின் பண்ண பார்க்க முடியும். ஒரு கீச்சு குரல்ல கத்துன்னு கத்துனேன். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மொமெண்ட். எனக்கு அந்த சிஎஸ்கே வர்சஸ் மும்பை பீக்கான மொமெண்ட்னா அந்த மொமெண்ட் தான். அந்த மொமெண்ட் மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் நம்ம அந்த கப்பும் அடிப்போம். இப்போ பேட் கமின்ஸ் ரீசெண்டா சொன்னார்ல, அந்த சைலன்சிங் த கிரவுட் இட் ஃபீல் சோ குட் அப்படின்ட்டு. எனக்கு அவர் சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வந்த மொமெண்ட் அதுதான். சுத்தி இருக்கிற எல்லாரும் சைலண்ட் ஆகிறப்போ எனக்கு வந்து எச் சூர்யா ஃபீலா அப்படின்னு இருந்துச்சு. அந்த மேட்ச் நான் மறக்கவே இல்லை. அந்த கிரவுடே அமைதியா இருக்கும்போது நம்ம மட்டும் என்ஜாய் பண்றது ஏன்னா நான் சென்னையில இருக்கல, அதேதான் பண்ணிட்டு இருந்தேன் சின்ன வயசுல விளையாடும். அது வந்து எனக்கு மறக்க முடியாத ஃபீல். நாங்க ஃபர்ஸ்ட் கப், அதுமே மெமரபிளான ஒரு மேட்ச்னா அந்த மேட்ச் 2010 ஐபிஎல் ஃபைனல்ஸ். நான் வந்து ஒரு கோடிக்கணக்கான மக்கள் மாதிரியே சச்சின்காக மும்பை இந்தியன்ஸை ஃபாலோ பண்ணி ரோஹித் சர்மாவோட ஃபேனா இருந்து மும்பை இந்தியன்ஸோட ஃபாலோவர் ஆனேன். அப்போ வந்து 2013 வந்து சிஎஸ்கே மும்பை அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே வந்து நல்ல ஒரு வரவேற்கத்தக்க ஒரு மேட்ச். ஃபைனல்ஸ் ஆடுறாங்க ரெண்டு பேரும். திரும்ப செகண்ட் டைம் ஆடுறப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆடும்போது பார்க்கல. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் 2013 ஃபைனல் பாக்குறேன். என்னை சுத்தி எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஏரியா பசங்க கூட தான் மேட்ச் பார்த்தேன். அப்போ வந்து எல்லாருமே சிஎஸ்கே ஃபேன் தான். நாங்க ஆடின பேட்டிங் வந்து வாயவே திறக்க முடியாத அளவுக்கு ஒரு பேட்டிங் அது. ஆனா கடைசியில வந்து பொலாட் வந்து பயங்கரமா அடிச்சு முத்து 60 ரன் அடிச்சிருப்பாருங்க. அவர் அடிச்சதுல தாங்க உயிரே வரும். அவர் ஒரு ஷாட் அடிக்கும் போது சொல்லிட்டு ஏர்லயே இருந்தேன் நானு. ஒரு வழியா நல்ல ஸ்கோர் அடிச்சு சரி இதை டிஃபெண்ட் பண்றோமா அப்படின்னு கூட. நல்ல ஸ்கோர் எல்லாம் சொல்ல முடியாது, 148 அடிப்பீங்க. அதுதான் அந்த டைம்ல ஓகே. அந்த எத்தனை வந்துட்டாரு, அந்த 90-5 இருந்து ஒரு கொலாப்ஸ்ல இருந்து 148 எடுத்துன்னு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் ஓகேங்க அப்படின்ற மாதிரி பாப்போம் எப்படின்னு சொல்லிட்டு மேட்ச்னு சொல்லிட்டு வாயவே திறக்கல, மூச்சு பேச்சு இல்லாம கடந்த சிஎஸ்கே பாத்தீங்கன்னா ஒரு படி மேல போயிட்டு பயங்கரமா ஒரு சோக் ஒண்ணு கொடுத்து அந்த மேட்ச்ல ஞாபகம் இருக்கு. டோனி மட்டும் நாட் அவுட்ல இருப்பாரு.
அவர் வந்து யாராவது ஸ்ட்ரைக் கொடுத்துட மாட்டாங்களா, அவர் ஆடுவாருன்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் புலம்பிட்டு இருந்தாங்க என் பக்கத்துல இருந்துட்டு. நான் வந்து அப்படியே டட் 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 அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருந்தேன். கடைசியில எல்லாம் அந்த அஸ்வின்லாம் வந்து ஸ்ட்ரைக்கே கொடுக்காம பேட்ல பாலும் படாம ஒண்ணும் படாம டோனி வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிற மூமெண்ட்லாம் நான் பாத்துட்டு இருந்தேன். செம்மையா ஒரு ஃபுல்ஃபில்லா இருந்துச்சு எனக்கு. அப்படியே எம்ஐ ஃபேனா வந்து என்ஜாய் பண்ணி பார்த்து அந்த மேட்ச் அந்த சீசன் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் கப் அடிக்கும் போது மும்பைடா அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு கிரேட் ஸ்டார்ட்டா எனக்கு ஆஸ் அ மும்பை ஃபேனா இருந்துச்சு. அது நான் அந்த மேட்ச் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் தோனியுமே அஸ்வினுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் நீ எனக்கு ஸ்ட்ரைக், நீ ஏன்னா எனக்கு ஸ்ட்ரைக் கொடுக்காது, நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படி சிங்கிள் கூட வர மாட்டேங்குது. ரொம்ப ஒரு பேட்டிங் கொலாப்ஸான ஒரு மேட்ச். சரி அதெல்லாம் விட்டுரும். எனக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய மேட்ச் இருக்கு. பட் எனக்கு ஸ்பெசிஃபிக்கா அதுக்கப்புறம் சொல்லணும் 2018 ரீஎன்ட்ரி கொடுத்த அந்த ஃபர்ஸ்ட் எவர் மேட்ச். 2 வருஷம் பேனுக்கு அப்புறம் வரும், என்னடா பண்ண போறோம் அப்படின்றப்போ ஆக்ஷன்லயே உனக்கு ஃபுல்லா வயசான பிளேஸ் எடுத்து வச்சிருந்தாங்கன்றப்போ ஐயோ போச்சு இந்த சீசன் முடிஞ்சதுடா அப்படின்றப்போ ஃபர்ஸ்ட் மேட்சே எல் கிளாசிக்கோ சிஎஸ்கே வர்சஸ் மும்பை முடிவு பண்ணிட்டாங்க. அது வான்கடையில டாப் ஆர்டர்ல அகைன் மாயர் மார்க்கண்டேன்னு ஒரு டெபியூட்டன்ட் வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா 3 விக்கெட் எடுக்கிறாரு. சொல்லி வச்சு தூக்குவாரு, அவ்வளவுதான் அந்த மேட்ச் முடிஞ்சே போச்சுடா, டாப் ஆர்டர் காலி, எல்லாமே காலின்றப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா டுவைன் பிராவோ வந்து இந்த உயிர் கொடுப்பாரு அந்த மேட்ச்க்கு. செம்ம இன்னிங்ஸ், அந்த இன்னிங்ஸ் நான் மறக்கவே மாட்டேன். பட் கடைசியில அவருமே ஒரு அந்த எண்ட்ல வந்து அவுட் ஆயிடுவாரு. இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா மோசங்க, நான் வந்து வாயிலா விட்டேங்க மேட்ச் ஜெயிக்க போறேன்டா அதுதான்டா நம்ம தான் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் பேங்கர் ஆஃப் விக்டரி அதோட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா பிராவோ வருவாரா திடீர்னு எங்க இருந்தோ வந்து அடிப்பாராம். நான் ஊருக்கு போயிட்டு இருப்பேன் அந்த டைம்ல கரெக்டா. அப்ப என் ஞாபகம் இருக்கு கரெக்டா அந்த மேட்ச் தோத்துட்டு எல்லாம் வச்சு சேவா குரூப்ல அந்த மேட்ச். அதான் அதுக்கப்புறம் பிராவோ அவுட் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் அவ்வளவுதான் 9 விக்கெட் போயிருக்கும். மேட் என்னன்னா அதுக்கு முன்னாடி கெதர்ஸ் அதை வந்து ரிட்டையர்ட் ஹர்ட் ஆயிருப்பாரு. அவர் காலில் வந்து ஹாம்ஸ்ட்ரிங் போல் அப்படின்ட்டு அவர் திரும்ப பேட்டிங் வருவாரா மாட்டாரான்னு தெரியாதப்போ அவர் வருவாரு, 6 ஒன் அடிப்பார் பாருங்க. அந்த ஸ்கூப்பு அந்த 6 அடிச்சு அந்த தாயிரேன்னு அப்படியே செலிப்ரேட் பண்றதெல்லாம் எப்பா அந்த மேட்ச் நான் மறக்கவே மாட்டேங்க. இப்போ வரைக்கும் 2010 எனக்கு எந்த அளவுக்கு ஒரு கூஸ் பம்ஸ் மட்டும் அந்த அளவுக்கு அதுக்கு ஈக்குவலா சொல்லுவேன் இந்த மேட்ச். அகைன் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் மேட்சே அப்படி ஒரு சம்பவம் பண்ணுது, அது வான்கடையில போயிட்டு சம்பவம் பண்ணுது, அது மும்பைக்கு அகைன்ஸ்டா பண்ணுது. தி பெஸ்ட் ஒரு அந்த இதான் சினிமா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சினிமா மொமெண்ட் அது எனக்குலாம். ஆமா 2018 வந்து சொல்லி ஆகணும். அது ஒரு கம்பேக் சீசன்னா எந்த டீமுமே அந்த மாதிரி ஒரு கம்பேக் சீசன் வருமானு தெரியல. ஏன்னா ஃபுல்லா டேடிஸ் ஆர்மி ஃபுல் கலாய் தான். ஆனா வந்து பேஷா செஞ்சு விட்டு போயிருப்பாங்க எல்லா டீமையும். சூப்பர் சீசன் ஃபார் சிஎஸ்கேனா 2018 வந்து தாராளமா சொல்லலாம். சரி இது ஓன் டர்ன். என்ன 2019 ஐபிஎல் ஃபைனல்ஸ்னு சொல்ல போற அதானே? 2019 முன்னாடி 219 எப்படி மறப்ப நீ? 219 ஐயோ. அதாவது 2021ல வந்து 219 அப்படின்ற இலக்க வந்து கொடுத்த சிஎஸ்கே மேட்சை எப்படி நம்ம மறக்க முடியும்? எஸ், அந்த மேட்ச்ல தான் பொலார்ட் வந்து அபிஷியலி இஸ் டிக்ளேர்ட் as the father of சிஎஸ்கே. அதாவது 2021ல 219 ரன் டார்கெட் வந்து மும்பை இந்தியன்ஸ் அடிப்பாங்களா இல்லையா, இது வந்து ஹையஸ்ட் கிரேட்டஸ்ட் ரன் சேஸ் எவர் ஃபார் சிஎஸ்கே மும்பை அப்படின்ற மாதிரி வருமா இல்லையான்னு யோசிச்சுட்டு இருந்த டைம்ல பொலார்டுன்னு ஒரு மனுஷன் தூக்கி நிப்பாட்டின ஒரு மேட்ச். அந்த மேட்சுக்கு அப்புறம் தான் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸே ஒத்துட்டானுங்க, அப்பா இவன் தான்ப்பா என் அப்பா, அப்பா இவன் தான் என் அப்பா அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டு போயிட்டாருங்க. அந்த மாதிரி ஒரு முடிச்சு விட்ட மேட்சுங்க. அந்த மேட்ச் பத்தி சொல்லி ஆகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ராய்டு பெருக்கே விட்டுருப்பாரு. 27 பால்ஸ்ல 70 ரன் அடிச்சு, கூட வந்து பாத்தீங்கன்னா மோயின் அலி ஒரு 50, டுப்ளசி ஒரு குவிக் ஃபயர் 50, இந்த மாதிரிலாம் அடிச்சு 218 ரன் அடிச்சு வச்சிருவாங்க. நான்லாம் வந்து என்னடா நடக்கும் மேட்ச், ஏன்னா வானவேடிக்கை இருக்கு, சேசிங்ல வந்து பயங்கரமா ஒரு சம்பவம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஜெயிப்பாங்களான்ற அளவுக்கு பொலார்ட் மேல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஜெயிப்பாங்களா அப்படின்றதுதான் பொலார்டுன்ற ஒரு மனுஷன் மேல வந்து நான் வச்சேன். அதுவுமே 219 நீ ஈஸியா சொல்லிட்ட. நீ கடைசி 5 ஓவர்ல 90 அடிக்கணும் மாதிரி இருந்துச்சு. விக்கெட்டுமே 6 விக்கெட் 4 விக்கெட் போயிருந்தா 6 விக்கெட் தான் பாக்கி இருக்கு. அங்கதான் அந்த டேர்னிங் பாயிண்ட். நான் 5 ஓவர்ஸ் 19 இருக்கும்போது முடிஞ்சது அவ்வளவுதான் சிஎஸ்கே. நான் உனக்கு போன் பண்ணி கலாச்சிட்டு இருந்தேன், நமக்கு இருக்கு அந்த மேட்ச். ஐயோ அந்த மேட்ச் மறக்க முடியாதுங்க. மேட்ச் போயிட்டு இருக்கோங்க. ஸ்டார்டிங் வந்து பெருசா வந்து ஹேண்ட் எல்லாம் கிடைக்காது. எல்லாம் 30 ரன் அடிச்சுட்டு எல்லாம் ஸ்ட்ரைக் ரேட்மே பெருசாலாம் இருக்காதுங்க. எல்லாம் கம்மியா ஆடிக்கிட்டு இருப்பாங்க. பொலார்டு மாதிரி ஒருத்தர் வந்து அந்த இடத்துல வந்து பயங்கரமான ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு இன்னிங்ஸ் ஆடி ஆனோன்ற ஒரு நிலைமையில தலைவர் வருவாரு. அவர் எப்படி டோனி நீங்க வந்து சொல்றீங்க கால்குலேட் பண்ணி ஆடுவாரு சூப்பரா, இந்த ஓவருக்கு ஒரு ரன் அடிக்கணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சாம் கரன் 17th ஓவரோ நம்ம ஆடுவாரு, 16th 17th ஓவரோ. அந்த ஓவர் 2 ரன் தான் போயிருக்கும். பொலார்டு வந்து அடிக்க முடியாது. பாண்டியா விக்கெட்டும் போயிருக்கும் அந்த ஓவர்ல. விக்கெட்டும் போயிருக்கும். விக்கெட்ஸ் எல்லாமே போயிடுச்சு. டெய்ல் அண்டர்ஸ் வச்சு ஆடணும்ன்ற ஒரு நிலைமையில 5 ஓவருக்கு 90 ரன் இருக்கு. அது அப்படியே வந்து குறைச்சு அடிச்சு சேஸ் பண்ணணுன்ற நிலைமையில எப்படி அந்த மாதிரி ஒரு ஓவருக்கு அப்புறம் ஜெயிச்சாங்க அப்படின்றதுதான் பொலார்டோட கால்குலேஷன். ஒரு பயங்கரமான ஒரு அடி. சிஎஸ்கே ஃபேன்ஸே வந்து பிரைஸ் பண்ண ஒரு நாக் அது பொலார்டோடது அந்த மேட்ச். இன்னொரு விஷயத்த சொல்ல மாட்டேன், அந்த மேட்ச்ல பொலார்டோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் 2 விக்கெட் எடுத்திருப்பாரு, எக்கனாமிக்கலாவும் போட்டிருப்பாரு.
நடுவுல வந்து சேஞ்ச் கொடுப்பாங்க, ஒரு 8th ஓவரோ 10th ஓவரோ அந்த மாதிரி கொடுத்து 2 ஓவர் போட்டு 2 விக்கெட் எடுத்துட்டு போயிடுவார் ஜாலியா. கேரன் ஒரு போலாட் ஃபுல்லஸ்டா இருக்கும் சிஎஸ்கேக்கு எதிராகவும் அந்த மேட்ச்ன்றப்போ, ஒரு ஃபுல்லஸ்டா மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறப்போ எப்படி சூப்பரா இருக்கும் அந்த ஃபீல். அதுதான் ஷர்துல் தாக்கூர் மறுபடியும் அவர் தான் ப்ரோ அந்த மேட்ச்லயும் 4 ஓவர் 56 ரன் கொடுத்து வச்சிருப்பாரு ப்ரோ. அவர் அந்த என்கிடி, அது எனக்கு தெரிஞ்சு என்கிடியோட கேரியர் அதோட முடிஞ்சது ப்ரோ. அதுக்கப்புறம் அவர் பெருசா he is also மும்பைக்கார் ப்ரோ. இப்பதான் புரியுது. புரியல, இப்ப புரியுது அப்படின்ற மாதிரி புரியுதா? அந்த மாதிரி எனக்கு பொலாடுன்னு பாத்தீங்கன்னா நிறைய மெமரிஸ் இருக்குங்க. மும்பை, நான் ஆர்டன் ரோஹித் சர்மா ஃபேன் எல்லாருக்குமே தெரியும். ஆனா மும்பை இந்தியன்ஸ்ல எனக்கு ஃபேவரட் பிளேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா நான் பொலாடுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சின்ன வயசுல அத்தனை நாட்ஸ் நான் வந்து, நான் வந்து எப்படி சொல்றேன்னு தெரியல எனக்கு. அப்ப அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு சிஎஸ்கே வர்சஸ் மும்பை மேட்சஸ் வந்தாலே சிஎஸ்கே தான் நிறைய ஜெயிச்சிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் போனாலே என்னை வந்து விளையாடுறப்போ, கிரிக்கெட் விளையாடுறப்போ கலாய்ப்பாங்க, பயங்கரமா கலாய்ப்பாங்க. நான் ஒருத்தன் தான் எம்ஐ ஃபேனா இருப்பேன், எல்லாம் சிஎஸ்கே ஃபேனு. எனக்கு என்ன எப்படி அது அடுத்த நாள் ஃபேஸ் பண்ண போறேன்னு நினைச்சே ஒரு டிராமாலாம் இருக்கு. சின்ன நெஞ்சில நஞ்ச வளைச்சிட்டாங்கன்ற மாதிரி அந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆயிட்டேன் நானு. ஸோ அப்போ அந்த டைம்லாம் வந்து ஒரு சிஎஸ்கே மட்டும் இல்ல, நார்மலா நிறைய மேட்சஸ்ல வந்து 16 ரன் ரேட் இருக்கும், 17 ரன் ரேட் இருக்கும். அதெல்லாம் வந்து ஈஸியா அடிச்சு ஜெயிச்சு கொடுத்து, நான்லாம் வந்து பொலாடு 6 அடிக்கும் போது எங்க வீட்லயே தெரியும். எங்க வீட்டுல ஒரு கிரிக்கெட் பிளேயர் ரோஹித் சர்மா தவிர தெரியும்னா அது பொலாட் தான். அந்த அளவுக்கு பேரை சொல்லி 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 கத்திருக்கேன் மேட்ச் நான் பார்த்து. ஸோ அதெல்லாம் ஒரு மும்பை இந்தியன்ஸ் ஃபேனா நீங்க வந்து சென்னையில வளர்ந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயங்கரமான மெமரிஸா என்ன ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நான் நம்புறேன். எனக்கு ரிலேட் ஆகல, பட் புரியுது. நான் வந்து அது ஆப்போசிட் எண்ட்ல இருந்திருக்கேன், கலாய்ச்சிருக்கேன் ஹரிஷ. கலாய்ச்ச ஒருத்தர நானும் ஒருத்தன். என்னாலதான் ட்ராமடைஸ் இருக்கான்னு நினைக்கிறப்பதான் சந்தோஷமா இருக்கு இன்னும். பரவாயில்ல. இப்போ வந்து மும்பை வந்து லைக் அந்த ஹெட் டு ஹெட்லயே வந்து சிஎஸ்கே தான் அந்த டைம்ல ஜாஸ்தியா இருப்பாங்க. நிறைய மேட்சஸ் ஜெயிச்சு இந்த நிலைமை மாறாதா அப்படின்னு நான் அந்த டைம்ல யோசிச்சுட்டு இருந்த ஒரு டைம். சிஎஸ்கே வந்து என்னடா லீடிங்லயே இருக்காங்க ஹெட் டு ஹெட்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த டைம்ல மும்பை இப்போ வந்து நான் பெஸ்ட் பிரான்சைசி அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் 2019 அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த நிலைமை மாறாதா, 4 மேட்ச் தொடர்ந்து ஜெயிப்பீங்க நீங்க அந்த வருஷம். இப்ப மாறிடுச்சு பத்தியா. இப்ப நாங்க தான் வந்து, நீங்க தான் லீடிங்ல இருக்கீங்க, ஆனா நாங்க 3 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சிருவோம். இப்ப எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரீக் இருக்கு. வரும் அது வீடியோ எண்ட்ல பேசுவோம் அதை பத்தி. நம்ம அடுத்த 4th மேட்ச் ஆகல 5th மேட்ச் பேசிடலாம். என்னோட 3rd மெமரி அப்படின்றப்போ கொஞ்சம், நீ 2021 சொன்னியா, 2022 சொல்றேன். எங்க வின்னிங் ஸ்ட்ரீக் அங்கதான் ஆரம்பிச்சதா என்னன்னு ஞாபகம் இல்லை, பட் ஐ திங்க் அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ட்டு. அந்த ஒரு மேட்ச் மிஸ்டர் உனத் கட், அந்த ஒரு மேட்ச் ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு எப்படி ஒரு கைரான் போலாம், அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு தோனிடா, எங்களுக்கு ஒரு உனத் கட்டுறா, எங்க அண்ணன் தோனிக்கு ஒரு உனத் கட்டுறா தலைவன். அந்த மேட்ச் ஓப்பனா சொல்றேன், அந்த மேட்ச் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன். சரியா, 17 runs to win from லாஸ்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் பாலே பிரிட்டோரிஸ் அவுட் ஆயிடுவாரு. நான் ஓப்பனா சொல்றேன், நான் ஒரு தோனி ஃபேன் தான். பட் என் வீட்டுல வந்து எங்க அப்பா என்னோட பெரிய தோனி ஃபேன், அதான் ஒண்ணுமே இல்லை. அவர் வந்து ரொம்ப நம்பிட்டே இருக்காரு, இந்த மேட்ச் தோனி முடிச்சு கொடுப்பாரா படுத்து அப்படின்ட்டு. நான் சொல்றேன், இல்லப்பா கஷ்டம் தான்ப்பா, தோனி ஓகே தான்ப்பா, பட் இருந்தாலும் 17 runs கடைசியில், அதுவும் அந்த தோனி இருப்பாரான்னு தெரியல பாப்போம், ரொம்ப கஷ்டம் பேசிட்டு இருக்க. 16 to win from 4 balls மாறுது. மனசுக்குள்ள இருந்துச்சு ஜெயிச்சு கொடுப்பாங்க, எஸ் தோனி நம்பலாம் அப்படின்ட்டு. பட் எனக்கு ஓரளவுக்கு ரியலிஸ்டிக்கா பிராக்டிகலா அது பாசிபிள் கிடையாது, 20% தான் சான்ஸ் இருக்கு, நம்ம தோத்துட்டோம்ப்பா மும்பைக்கு அகைன்ஸ்ட் அப்படின்னு பேசிட்டு இருக்கிற அந்த சமயத்துல ஒரு மிராக்கிள் நினைச்சு பாருங்க. இப்போ வரைக்கும் நான் காலரை தூக்கி விட்டு சொல்லுவேன், நான் தோனி ஃபேன் அப்படின்ட்டு. அந்த மேட்ச் எல்லாம் மறக்கவே மாட்டேன். தோனி இஸ் ஃபினிஷ்ட், முடிஞ்சுதுடா அப்படின்றப்ப. ஏன்னா 2021 அவருக்கு பெரிய சீசன் கிடையாது, 22மே அந்த மேட்ச் முன்னாடி அவர் பெருசா ஆடினதுல நினைக்கிறேன், நாட் ஷுர். பட் அதுதான், அது தோனி இஸ் ஃபினிஷ், ரிட்டையர்ட் வரும்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த சமயத்துல, நாடாடா ஃபினிஷ்டு, நான் பண்றேன்டா உங்களை ஃபினிஷ் அப்படின்ட்டு போட்டு பொழந்து கட்டிருப்பாரு. அந்த 4 பால் 6, 4, 2, 4, இந்த 4 பால் மறக்கவே மாட்டேன். அகெயின் ஒரு சிஎஸ்கே ஃபேனா, ஒரு தோனி ஃபேனா, என் மைண்ட்ல நிக்கிற ஒரு மேட்ச் அந்த மேட்ச். அடிச்சு சொல்லுவேன், உனத் கட்டுக்கு சான்ஸ் கொடுத்தது ரொம்ப நன்றி. உனத் கட்டு நீங்களே போட்டு அடிக்கிறீங்க. உங்களுக்கு எப்படி ஒரு தாக்குற, எங்களுக்கு ஒரு உனத் கட்டுறா. So to end this debate, we have a great match that can speak to ages அப்படின்ற மாதிரி 2019ல நடந்த அந்த ஃபைனல்ஸ் தாங்க. நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைங்க. மேட்ச் ஸ்டார்டிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிகிற வரைக்குமே வந்து ஒன்னும் வாயே திறக்கல, பேச்சு மூச்சு எதுவுமே இல்லாம தான் கிடந்தேன் நானு. அதுக்கப்புறம் கொஞ்சமா பேஷண்ட் உயிர் வந்த மாதிரி சிஎஸ்கே விக்கெட் போக 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 நம்மளுக்கு கொஞ்சம் உயிர் வந்துச்சு. ஆனா ஷேன் வாட்சன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நம்ம உயிர் எடுத்துட்டாரு அந்த டைம்ல. குருணால் பாண்டியா ஒரு ஓவர் ஒண்ணு போட்டிருப்பாரு, நடுவுல நல்லா போட்டுட்டு இருப்பாரு மேட்ச் ஃபுல்லா. அந்த ஓவர்ல 21 ரன் அடிச்சு ஒரு பேங்க் ஸ்டார்ட் கொடுத்து அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இது அவ்வளவுதான் போல அப்படின்ற மாதிரி எம்ஐ அட்மிட் பண்ணுங்கடான்ற நிலைமைக்கு போயிடுச்சு. ஆனா வந்து ரிவைவ் பண்ணி பும்ரா மலிங்கான்னு சொல்லிட்டு 2 பேர் ரிவைவ் பண்ணி கடைசி ஓவர் 9 ரன் அடிக்கணும். எனக்கு இப்ப கூட ஞாபகம் இருக்கு, அது ஒரு பாலுமே ஷேன் வாட்சன் வந்து சிங்கிள் அடிக்கிறதா இருக்கட்டும், ஜடேஜா சிங்கிள் அடிக்கிறதா இருக்கட்டும், 2 பேர் டபுள் அடிச்சு ரன் அவுட் ஆறதா இருக்கட்டும், அந்த மாதிரி க்ளோஸா போய் தலைவர் வந்து கடைசியில ஷர்துல் தாக்கூர் வந்து சூப்பரா சம்பவம். மும்பை கார் ப்ரூவ்ட் அகைன், அது வந்து கண்ணுக்குள்ளே நிக்குது. அது லாஸ்ட் பால்ன்றது வந்து அப்படியே அந்த மேட்ச் ஃபுல்லா அமைதியா இருந்த மும்பை ஃபேன்
அப்படியே அந்த கடைசி பால்ல ஒரு இறட்டு அப்படி நான் கத்துற பரத் வந்து லைன்ல இருப்பான்னு நினைக்கிறேன். அப்போ அந்த மேட்ச் பார்த்துட்டு இருந்தப்போ நானும் பரத்தும் வந்து மேட்ச் பார்த்துட்டு இருப்போம், போன்லயே பேசிட்டு மேட்ச் பார்த்துட்டு இருப்போம். ஃபுல்லா பீப் தான், பீப் வார்த்தைகள் தான் வருது வாயில இருந்து. கத்துற என்ன கடைசி பால்லாங்க, நீங்க ஒரு பால் 2 ரன்னுங்க, கடைசி பால்ல ஜெயிக்கிறோம்னா இப்ப அப்படி கத்துறேன் நானு. மும்பை வந்து அப்ப வந்து அதிக டிராபிஸ்ன்ற இதுல வந்து எடுத்துட்டாங்க. ஸோ அதனால வந்து ஒரு கெத்தா போஸ்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சீசனா இருந்துச்சு. அந்த சீசன் 4 மேட்ச் தொடர்ந்து சிஎஸ்கே வந்து ஜெயிச்ச ஒரு சீசன். அதனால வந்து ஒரு லைஃப் இஸ் சர்க்கிள் மாதிரி மும்பைக்கு வந்து 2019ன்ற சீசன் வந்து எப்பவுமே ஒரு ஃபுல்லஸ்ட் ஆஃப் சர்க்கிள். அதான் அந்த டைம்ல தான் நானும் யோசிக்க ஆரம்பிச்சேன், இந்த மாற்றம் வராதா, நம்ம மும்பை திரும்ப டாமினேட் பண்ண மாட்டோமா, நம்ம வாழ்க்கை மாறாதா அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் அந்த டைம்ல யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து 8-8ல வந்து சிஎஸ்கே தான் ஜாஸ்தியா இருப்பாங்க. கொஞ்சம் முன்னாடி ரொம்ப டிஃபரன்ஸா இருக்கும். நாங்கெல்லாம் வந்து 13 மேட்சஸ் ஜெயிச்ச மாதிரி இருக்கும், சிஎஸ்கே 17 மேட்சஸ் 16 மேட்சஸ் அந்த மாதிரி 17 நினைக்கிறேன். அப்பெல்லாம் ஞாபகம் இருக்கு, நான்லாம் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன் இதெல்லாம் மாறாதா அப்படின்ற மாதிரி. எல்லாருக்கும் லைஃப் இஸ் அ சர்க்கிள் மாதிரி வாழ்க்கை ஒரு வட்டண்டி. இப்போ சிஎஸ்கே கிட்ட வராங்க, அவங்க கூட லீடிங்ல போலாம். ஸோ நான் அது மாதிரி நிறைய மெமரிஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் சொன்னல, அதுக்கு பதில் கண்டுபிடிச்சிங்களா? நான் சொல்றேன், கரெக்டான்னு சொல்லு. ஃபன் ஃபேக்ட்ன்றப்போ எனக்கு தோணுச்சு ரோஹித் சர்மா. கரெக்டா? இது வந்து புகழ்றானா இல்ல? ஓகே, இல்ல நான் ஓபனா சொல்றேன். ஃபர்ஸ்ட் நாம வந்து பொலார்டு தான், பொலார்டா இருக்கும் அப்படின்னு ரெய்னான்னு யோசிச்சேன், ரெய்னா பொலார்டுன்னு யோசிச்சேன். ஃபன் ஃபேக்ட்ன்றப்போ யாரும் கெஸ் பண்ணியிருக்க மாட்டீங்கன்றப்போ ரோஹித் சர்மா இருக்குமோ, ஏன்னா அவர் அடிச்ச மாதிரி. ரோஹித் சர்மா கரெக்ட் ஆன்சர் தான். இன்னொரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, பொலார்டு 4 மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு, 4மே பேட்டிங்காக வாங்கியிருக்காரு. அப்பா, சிஎஸ்கே அகைன்ஸ்ட் ஐ திங்க் மோஸ்ட் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குனது பொலார்டு தான். நான் ஒரு கேள்வி கேட்டேன்ல, 2 டீமுக்கும் காமனான மேன் ஆஃப் த மேட்ச் யாரு? நீ சொன்ன, நீ அத நீ கண்டுபிடிச்சிட்டியா? நான் கண்டுபிடிச்சிட்டாரு. இத்தனை கரெக்டா செக் பண்ணிக்கோ, டுவைன் ஸ்மித் தான். டாக்டர் ஸ்மித் எனக்கு அந்த மைண்ட்ல இருந்துச்சு, அதனால தான் க்ளூ கொடுத்தா அதுக்கு ஏத்த மாதிரி கோஆபரேட் பண்ணலாம். ஓகே, நல்லா இருந்துச்சு. அதுதான் டுவைன் ஸ்மித், டாக்டர் ஸ்மித் மட்டும் தான் 2 டீமுக்கும் ஆடி காமனா மேன் ஆஃப் த மேட்ச் அகைன்ஸ்ட் மும்பை அண்ட் சிஎஸ்கே. சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் இதுலயே ஆக்சுவலி மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குனது கூட சிஎஸ்கேக்கு ஆப்போசிட்டா முன்னாடி பினிஷ் பண்ணிருப்பாரு. கடைசியில 3 பாலுக்கு எவ்வளவு அடிக்கணும், 14 ரன்ஸ் அடிக்கணும், புல் பண்ணிருப்பாரு அந்த மேட்ச. அதெல்லாம் அந்த மேட்ச் பாக்கிறதுக்கு நிறைய மேட்ச் ஆக்சுவலி இந்த மாதிரி இருக்குடா. இப்போ இந்த மேட்ச் நீ சொல்றியா, நம்ம நிறைய இதுமே இப்போ சில நோட்டபிள் மென்ஷன்ஸ் சில மேட்ச் சொல்லலாம். நீ சொன்ன மேட்சுமே ஒரு நோட்டபிள் மென்ஷன். எனக்கு அது ட்ராமாட்டிக்கான மேட்ச். சரியா? அந்த மேட்ச் ஆக்சுவலி நீங்க ஜெயிக்கிற மாதிரி மேட்ச் தான். கொஞ்சம் எண்ட்ல போய் பாட்டில் பண்ணிடுவீங்க. 3 balls 14 to win இருக்கும். இல்ஃபனஸ் போடுவாரு, 3 ball 2 6, 2 4 ஒரு 6 அடிச்சு டுவைன் ஸ்மித் முடிப்பாரு. சரியா? அந்த மேட்ச் வந்து போடா அப்படின்னு வாழ்க்கையை எடுத்துட்டு போனவன் தான். அதுக்கு அடுத்த மேட்ச் தான் வந்து ஐகானிக் மேட்ச். அதையும் நம்ம கவர் பண்ணிருந்தோம். அந்த ஆர்சிபி வெர்சஸ் டெக்கான் சார்ஜர்ஸ், ஏபிடிவில அடிப்பாருன்னு போட்டிருந்தோம்ல போன தடவை. அந்த மேட்ச் வந்து அதுக்கு அடுத்த மேட்ச் டபுள் ஹெட்டர்ல செகண்ட் மேட்ச் நடந்திருக்கும். இது ஒரு மேட்சா. ரெண்டாவது இந்த ஹர்திக் பாண்டியா பவன் நெகியா போட்டு அடிப்பார் தெரியுமா? அதனால ஹர்திக் பாண்டியா ஃபார்மே ஆனார் ஒரு மனுஷனா. அது வரைக்கும் வந்து ஆக்சுவலி அந்த மேட்ச் உனக்கு நாம இருக்கு. அந்த மேட்ச் வந்து ஒரு பாயிண்ட் என்ன சொல்லணும்னா, ஹர்பஜன் சிங் வந்து முன்னாடி ரெடி ஆயிட்டு வந்திருப்பாரு வெளில. ரோஹித் சர்மா வந்து ஹர்திக் பாண்டியா கம் அவுட் சைடு அப்படின்ற மாதிரி ஹர்திக் பாண்டியா ஒரு கமெண்டேட்டர்மே கேட்பாரு, வாட் இஸ் திஸ் காய் டூயிங் ஹியர், வேர் இஸ் ஹர்பஜன் சிங் அப்படின்ற. அது பூமியன் பாங்கோவா இல்ல பியான் பிஷப்பான்னு தெரியல. இந்த கமெண்ட்ரி வந்திருக்கும் அந்த டைம்ல. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க, ஹர்பஜன் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஹர்பஜன் சும்மா நினைச்சிடாதீங்க, ஹர்பஜன் நிறைய வந்து அந்த மாதிரி பினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு மும்பைக்கு. ஒரு மேட்ச் எப்பிக்கான அந்த மேட்ச் ஜெயிக்கல, ஆனா பயங்கரமா இருப்பாரு. அந்த மேட்ச் வந்து நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, ஹர்பஜன் சிங் வர்சஸ் கிங்ஸ்லாந்து பந்தாப்னு போட்டு பாருங்க. 49 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. எவ்வளவு குவிக்கா அடிச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு நீங்களே செக் பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும் அந்த ஹைலைட்ஸ் பாருங்க. அந்த டைம்ல ஆக்சுவலி அது அந்த சிங்கிள்ஸ் இருந்தாருன்னா ஃபாஸ்டஸ்ட் 50 ஆயிருந்திருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவுட் ஆயிடுவாரு. சரிவா? நம்ம சிஎஸ்கே மும்பை வரும். இன்னொரு மெமரபிள் மேட்ச் எனக்கு ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்சே சொல்லுவேன் ஆக்சுவலி 2008ல நான் சொன்னல, எனக்கு அப்போ அந்த சிஎஸ்கே மும்பைன்றதுலாம் ஃபீல் ஆல. அப்பவே 206 அடிச்சிருப்பாங்க சிஎஸ்கே. அது செம்மையா எண்ட்ல டிஃபெண்ட் பண்ணுவாங்க. பாட்டில் அப்படியே நழுவிக்கிட்டே போகும். பால்லாம் வந்து செம்மையா டியூலாம் போட்டு காட்டுவாங்க. அப்படியே ஃபுல்லா தண்ணியா இருக்கும் பால், அந்த அளவுக்கு இருக்கும். சூப்பரா டிஃபெண்ட் பண்ணுவாங்க. ஜோகிந்தர் சர்மா லாஸ்ட் ஓவர் போடுவார் அந்த மேட்ச். எவ்வளவு பேர் நாம இருக்குன்னு தெரியல, சின்ன பையனா எனக்கு அந்த மேட்ச் நாம இருக்கு. அந்த மாதிரி மேட்ச் சொல்லிக்கிட்டே போலாம். பட் எங்களுக்கு ஒரு மெமரபிளான மேட்ச் இப்போ வரைக்கும் மனசுல நிக்குதுன்னா, நான் சொன்ன அந்த 3 மேட்ச், ஹரிஷ்க்கு அந்த 3 மேட்ச். உங்களுக்கு அந்த மாதிரி எஸ்னா ஞாபகம் இருக்கு, இல்ல இந்த மேட்ச் நீங்க விட்டீங்கடா, இல்ல இந்த மேட்ச் நீங்க ஸ்பெசிஃபிக்கா கவர் பண்ணலாம் ஐகானிக் மேட்ச்ல அப்படின்னு உங்களுக்கு தோணுனாலும் கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா நாங்க ஐகானிக் மேட்ச் ஒரு செக்மெண்ட் போட்டுட்டு இருக்கோம். சோ அதுலயும் நாங்க வந்து இந்த பர்டிகுலர் மேட்சை எடுத்து ஃபுல்லா பேசணும் அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க, நாங்க அதையும் பண்றோம். அவ்வளவுதான் கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நாங்க சொன்ன மாதிரி இப்போதைக்கு மும்பை வந்து லீடிங்ல இருக்காங்க. 8-8ல 2 மேட்ச் லீடிங்ல இருக்காங்க. பட் சிஎஸ்கேக்கு வந்து இப்போ ரீசெண்டா ரெக்கார்ட் இருக்கு. கடைசி 3 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்த ரெக்கார்ட் மாறுமா அப்படின்றது வந்து இன்னைக்கு நடக்கிற மேட்ச்ல தான் வந்து அவளுடன் காத்து கொண்டிருக்கிறோம். ஆடா பங்காளி, ரொம்ப நாள் ஆச்சு போல பார்த்து. சரி, ஆனா irrespective of the result உங்களுக்கு நாளைக்கு வந்து மார்னிங்கே மேட்சோட ரிவ்யூ வந்து நாங்க போடலாம் அப்படின்னு இருக்கோம். நிறைய பேர் மேட்ச் ப்ரிவ்யூ கேக்குறீங்க, அது நிறைய பேர் பண்றாங்க. நான் கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணணும் இந்த மாதிரி ஒரு வீடியோ இறங்கிருக்கும். பட் இதுக்கு தானே உங்களுக்கு மேட்ச் ப்ரிவ்யூ வேணும் அப்படின்னா செலக்டிவா சில மேட்சஸ் எடுத்து பண்றோம், ட்ரை பண்றோம். நீங்க பாருங்க, எங்களுக்கு டைம் கிடைக்கல, அதான் உண்மை. எங்களுக்கு ஒர்க்கையும் தாண்டி இது எடிட்டிங்கும் பண்ணணும், நாங்க தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் எல்டப்பா இருக்கும். பட் இந்த மேட்ச் ரிவ்யூ இது சண்டே நடக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு நாளைக்கு மார்னிங் வந்துடும்.
பாப்போம் சிஎஸ்கே நான் வந்து கூவுறேனா இல்ல ஹரிஸ் வந்து கூவுறானான்றது வந்து வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? கண்டிப்பா வந்து ஒரு சம்பவம் இருக்கு, அது வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு ஐபிஎல் சீசன் போயிட்டு இருக்குங்க. நிறைய இந்த மாதிரி கண்டென்ட் குவிச்சிட்டே இருப்போம் ஐபிஎல்ல. இந்த மாதிரி ரெகுலரா கண்டென்ட்ஸ் பார்க்கறதுக்கு கிரிக்கெட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுருங்க. ஏன்னா சின்ன பசங்க நாங்க. எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.